ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ஒரு அடிஷன் வரும். அந்த அடிஷனும் ப்ளஸ் சைன் தான். பட் இந்த கன்காட்டினேஷன்லையும் ப்ளஸ் வரும். ஆனால் இது மேத்தமெட்டிக்கல் அடிஷன் வேலையை பண்ணாது. பட் ஒரு ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த கன்காட்டினேஷன். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக புரியும். இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல ஹே அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு டபுள் கோட்ஸ்குள்ள என்ன வேர்டு வருதோ அது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ ஹே இங்க கன்காட்டினேஷன் போடுறோம். திஸ் இஸ் நாட் மேத்தமெட்டிக்கல் அடிஷன், இது கன்காட்டினேஷன். இந்த கன்காட்டினேஷனோட இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு மெசேஜ், அதாவது ரெண்டு டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கன்காட்டினேஷன். இந்த கன்காட்டினேஷன் வந்து நமக்கு நிறைய வேரியஸ் பிளேசஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சர் நம்ம ஜாவாவை இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போகும்போது. ஸோ இதோடைய அவுட்புட் தான் என்ன ஆகும் வரும்னா அதே தான் வரும், ஹே காய்ஸ். ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம ஒன்று சேர்க்கறதுக்கு தேவைப்படுறது இந்த concatenation. And other example, இந்த system.out.print இதை வந்து நான் SOP போடுறேன். SOP hello plus 10. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த 10 வந்து கம்பைலர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், 10ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ரெண்டு டெக்ஸ்டையும் இந்த ரெண்டு வேர்டையுமே நம்ம ஆட் பண்ணுறது, அதாவது ஆட்னா மேத்தமெட்டிக்கல் ஆட் கிடையாது, இது ஜாயினிங். ஜாயினிங் டூ வேர்ட்ஸ் டுகெதர், அதாவது இது வேர்ட் 1, இது வேர்ட் 2. ஸோ இஸ் ஈக்குவல் டு வேர்ட் 1 வேர்ட் 2 ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதில் வர்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அவுட்புட் என்ன வரும்னா hello 10. ஓகே, ஸோ இதுதான் அவுட்புட். ஆனால் இதுவே வந்துட்டு SOP 10 + 12 இப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் நேற்று, இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல் அடிஷன். இதில் வந்து எதுவுமே நமக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வரல. டெக்ஸ்ட் மெசேஜ்னா அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற மெசேஜ் எதுவுமே இல்லை. அப்போ இதோடைய அவுட்புட் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியும், 22 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இது வந்து அடிஷன், நார்மல் மேத்தமெட்டிக்கல் அடிஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ SOP 7 + இப்போ இது ரெண்டுத்துல எது வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்? டெக்ஸ்ட் மெசேஜ்னாலே அது டபுள் கோட்ஸ்குள்ள இருக்குமா? அப்போ இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கிற இந்த நம்பர் தான் 1789 அப்படின்றது தான் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். ஸோ எனி ஆப்பரண்ட், அதாவது இதுதான் ஆப்பரண்ட், இதுவும் ஆப்பரண்ட், இது ஆப்பரேட்டர். ஓகே, அதாவது கன்காட்டினேஷன், இதை நம்ம ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம், ரைட்? இது ஆப்பரண்ட், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறது ஆப்பரண்ட், அந்த நடுவில் இருக்கிற எந்த சைனாக இருந்தாலும் அது ஆப்பரேட்டர். ஸோ ஏதோ ஒரு ஆப்பரண்ட் டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தாலே அது கம்ப்ளீட்டாகவே நமக்கு ஆன்சரில் டெக்ஸ்ட் மெசேஜாக தான் வரும். we cannot add it together. இப்போ என்ன சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 7 + 1789 அப்படின்னு ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாதுன்னா இதனுடைய ஒரு பகுதி வந்து, அதாவது the right hand side is in text message, டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்னவா வரும்னா 71789. இதுதான் வந்து நமக்கு ஆன்சராக வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 + 3 + 1746 இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஷால் வி திங்க் ஆன்? அதாவது ரெண்டு ஆப்பரண்ட்குள்ள ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தால்
நம்மளோட ஆன்சருமே டெக்ஸ்ட் மெசேஜாக தான் வரணும், ரைட்? அதாவது எந்த அடிஷன் எந்த ஆப்ரேஷனும் அது பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம இந்த ஸ்டெப்பில் பார்த்தோம். இந்த ஸ்டெப்பில் இந்த 2 ஆப்ரண்டில் ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இந்த 2 ஆப்ரண்டில் 8 + 3 என்ன வேல்யூ வரும்? 11. ஸோ இந்த 11 இப்போ ஒரு ஆப்ரண்டாக மாறிடுச்சு. இந்த 1746ன்றது ஒரு ஆப்ரண்டாக மாறிடுச்சு. அப்போ 11 + ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தால் நமக்கு எந்த அடிஷனும் நடக்காது, டைரெக்டாக அந்த நம்பரை இது கூட ஜாயின் பண்ணிப்போம். அப்போ 11 எந்த நம்பரை ஜாயின் பண்ணணும்? திரும்ப 1746. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பேசிக் கன்காட்டினேஷனுடைய லாஜிக்ஸ். கன்காட்டினேஷனில் நம்ம வெறும் ப்ளஸ் மட்டும்தான் போடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே கன்காட்டினேஷன் வராது. கன்காட்டினேஷன்னாலே ப்ளஸ் மட்டும்தான், அந்த ப்ளஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இது மாதிரி தான் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அனதர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். system.out.print 8 - 3 + hello + 5 - 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பராக தான் நம்ம எடுப்போம். ஏன்னா ஒரு ஆப்ரேட்டர் இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு கால்குலேஷன். ஸோ இந்த ஆப்ரண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ண என்ன ஆகும்? 8 - 3 5. ஸோ இப்போ இது ஒரு ஆப்ரண்டாக ஆயிடுச்சு, இது ஒரு ஆப்ரண்டாக இருக்கு. ஸோ இது வந்து கன்காட்டினேஷன். ஸோ என்ன ஆகும்னா 5 + ஹலோ. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 ஆப்ரண்டில் ஏதாவது ஒரு ஆப்ரண்ட் நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக இருந்தால் கம்ப்ளீட்டாகவே நமக்கு அது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக தான் நமக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ 5 + ஹலோ அப்படின்னா நமக்கு 5 ஹலோ அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக தான் நமக்கு ஆன்சரில் கிடைக்கும். இப்போ இது ஒரு ஆப்ரண்டாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட 5 இருக்கு. ஸோ 5 ஹலோ அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ப்ளஸ் அங்கே ஒரு 5 இருக்கு. அப்போ இங்கே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோம்? ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக தான் நமக்கு ஜாயின் ஆகி வரும். 5 ஹலோ அண்ட் 5. ஸோ இப்போ இது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். அண்ட் ஃபைனலி நமக்கு -1 இருக்கு. ஸோ 5 ஹலோ 5 டெக்ஸ்ட் மெசேஜ். ஓகேவா? இது -1. நமக்கு கன்காட்டினேஷன்னாலே என்ன அர்த்தம்? ப்ளஸ் மட்டும்தான் வரணும். ஸோ இங்கே என்ன வந்திருக்குன்னா நமக்கு மைனஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அண்ட் ஒரு மைனஸ் சிம்பிளோட ஒரு நம்பர் வருதோ இல்லை மைனஸ் சிம்பிளோட ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தாலும் அங்கே நமக்கு எரர் தான் வரும். ஸோ இதோட அவுட்புட் வுட் பி எரர். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக கன்காட்டினேஷனோடைய ஒர்க். இது நம்ம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃப்யூச்சரில் ஜாவா பற்றி படிக்கும்போது இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.